வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு அறிவியலில் 3ஆம் பருவத்திலிருந்து அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிற பாடத்திலேருந்து சில முக்கியமான கேள்விகள் பார்க்க போகிறோம். முதலாவது என்னென்னா ஜிப்சம் உப்பு. ஜிப்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிருதுவான நிறமற்ற கனிம பொருள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதனுடைய வேதிப்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்பேட் ஹைட்ரேட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜிப்சம் எது எதில் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உரமாக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் சிமெண்ட் தயாரிப்பில் பயன்படுது. அப்புறம் பாரிஸ் சாந்து தயாரிப்பில் இது முக்கியமாக பயன்படுது. அடுத்த கேள்வி என்னென்னா சிமெண்ட் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது சிமெண்ட்னா என்னென்னா இந்த இயற்கையில் கிடைக்கிற சுண்ணாம்பு கல், களிமண், ஜிப்சம் அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து அரைச்சி அது சிமெண்ட்டாக தயாரிக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் ஆஸ்பிடின் என்பவர் தான் 1824 சிமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த சிமெண்ட் போர்ட்லேண்டுங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னா சுண்ணாம்பு கல்லோட தன்மையை ஒத்திருந்திருக்கு. அதனால் இதற்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நறுக்கும்போது நம்ம கண்களில் கண்ணீர் வரும். அது ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கொஸ்டின். இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் உள்ள ஒரு வேதிப்பொருள் தான். அது என்னென்னா ப்ரோப்பைன் தயாலேஸ் ஆக்சைடு அப்படிங்கிற வேதிப்பொருள். இது எளிதில் ஆவியாகும் தன்மை கொண்டது. இது வெங்காயத்தை வெட்டும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வேதிப்பொருள் வெளிப்பட்டு ஆவியாகி நம்ம கண்களில் போய் படுது. கண்களில் பட்டவுடனே நம்ம கண்கள் எரிச்சல் அடைந்து கண்ணீரை வரவழைக்குது. அடுத்த கேள்வி என்னென்னா பாரிஸ் சாந்து. இதனுடைய வேதிப்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்பேட் ஹைட்ரேட் அப்படிங்கிறது தான். இந்த பாரிஸ் சாந்து தயாரிக்க பயன்படுற ஜிப்சம் பிரான்ஸ் நாட்டோட தலைநகர் பாரிஸில் அதிக அளவில் கிடைக்கிறதுனால இதனை பாரிஸ் சாந்து அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாரிஸ் சாந்தனுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சாக்பீஸ் தயாரிக்க பயன்படுது. அப்புறம் அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவில் சரி செய்ய பயன்படுது. அப்புறம் சிலைகள் செய்ய பயன்படுது. அப்புறம் கட்டுமான துறையில் பயன்படுது இது அதிகமாக. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்சத்துடைய வேதிப்பெயர் என்னென்னா மெக்னீசியம் சல்பேட் ஹைட்ரேட் அப்படிங்கிறது தான். இந்த எப்சம் எதில் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் மனிதனுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு அமைதிப்படுத்திகளாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக பயன்படுது. தோல் நோய்களை தீர்க்கும் ஆயின்மெண்ட் தயாரிக்கிறதுல பயன்படுது. அடுத்து விவசாயத்தில் தாவரங்களோட வளர்ச்சியை தூண்டுவதில் பயன்படுது. நன்றி, வணக்கம் நண்பர்களே.